காமராஜர் நடை போட்ட அரசியல் களம். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த காரணம் என்ன? இந்திய அரசியலை புரட்டி போட்ட சம்பவம் குறித்து விரிவாக பார்ப்போம். ஆயிரத்து 1963 அக்டோபர் மாதம் இந்திய அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாள். அன்று நிகழ்ந்தது ஓர் அதிர்ச்சி தரும் சம்பவம். காமராஜ் என்ற மாபெரும் தலைவர் தனது முதலமைச்சர் பதவியை துறந்தார். இந்த செய்தி கேட்டதும் நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது. ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தார்? இதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது? காமராஜரின் இந்த எதிர்பாராத நடவடிக்கை பலரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. அவர் ஏன் இவ்வளவு முக்கியமான பதவியை விட்டு விலக வேண்டும்? அவருக்கு என்ன நோக்கம் இருந்தது? இந்த கேள்விகள் அனைவர் மனதிலும் எழுந்தன. உண்மையில் இது ஒரு தனிப்பட்ட முடிவல்ல. காங்கிரஸ் கட்சியின் காமராஜ் திட்டம் என்ற புதிய யுக்தியின் ஒரு பகுதியாகவே இந்த ராஜினாமா இருந்தது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் கட்சியின் அடித்தள பலத்தை உறுதிப்படுத்துவதுதான். ஆனால் எப்படி இந்த ராஜினாமா கட்சியை பலப்படுத்தும்? இது எவ்வாறு புதுமையான அணுகுமுறையாக இருக்க முடியும்? இந்த கேள்விகள் பலரின் மனதில் எழுந்தன. காமராஜரின் இந்த முடிவின் பின்னணியை புரிந்து கொள்ள அனைவரும் ஆர்வமாக இருந்தனர். காமராஜ் திட்டத்தின் அடிப்படை கருத்து என்னவென்றால் மூத்த தலைவர்கள் தங்கள் பதவிகளை துறந்து கட்சி பணிகளில் ஈடுபட வேண்டும் என்பதுதான். இதன் மூலம் புதிய தலைமுறை தலைவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் கட்சியின் அடித்தளத்தை வலுப்படுத்த உதவுவார்கள். காமராஜரின் இந்த துணிச்சலான முடிவு காங்கிரஸ் கட்சியில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தது. புதிய தலைவர்கள் உருவாக வழிவகுத்தது. கட்சியின் கட்டமைப்பு வலுவடைந்தது. அடித்தள மக்களுடன் நேரடி தொடர்பு ஏற்பட்டது. இது காங்கிரசின் மக்கள் செல்வாக்கை அதிகரிக்க உதவியது. இந்த திட்டம் இந்திய அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மற்ற கட்சிகளும் இதுபோன்ற யுக்திகளை கையாளத் தொடங்கின. தலைவர்கள் மக்களுடன் நெருங்கிய தொடர்பு கொள்ள ஊக்குவிக்கப்பட்டனர். இது ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்தியது. காமராஜரின் இந்த செயல் அவரது தலைமைத்துவ பண்புகளை தெளிவாக வெளிப்படுத்தியது. தன்னலமற்ற தன்மை, தியாக உணர்வு, தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றை இது காட்டியது. நாட்டின் நலனுக்காக தனது பதவியையே துறக்கும் அளவுக்கு அவர் அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டிருந்தார். காமராஜரின் இந்த ராஜினாமா முடிவு இந்திய அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அரசியல் கட்சிகளின் உள்கட்டமைப்பை மாற்றி அமைத்தது. புதிய தலைவர்களுக்கு வாய்ப்பளித்தது. மக்களுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தியது. இதன் மூலம் ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்தியது. இன்றும் காமராஜரின் இந்த முடிவு பற்றி பேசப்படுகிறது. அரசியல் தலைவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இது திகழ்கிறது. சுயநலமற்ற தலைமைத்துவத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாக இது விளங்குகிறது. காமராஜரின் இந்த ராஜினாமா முடிவு இந்திய அரசியலில் ஏற்படுத்திய மாற்றங்கள் இன்றும் தொடர்கின்றன. அவரது தொலைநோக்கு பார்வையின் பலன்களை இன்றும் நாம் அனுபவித்து வருகிறோம். இதுபோன்று இந்திய வரலாற்றில் நடைபெற்ற பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நேட்டிவ் நியூஸ் தமிழ்.